பிரியாணி, கீ ரைஸ், அதுக்கு குஸ்கா எல்லாத்துக்குமே இந்த வெஜிடபிள் தால்ச்சா வந்து சூப்பர்பா இருக்கும். சேம் டேஸ்ட்டில் தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நான்வெஜ் தால்ச்சாவுக்கும், வெஜ் தால்ச்சாவுக்கும். ஸோ எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம். நான் ஒரு கோப்பைக்கு உண்டான அளவுக்கு தான் இப்போ வந்து தால்ச்சா செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு உண்டான அளவு தான் நான் வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு துவரம் பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலைப்பருப்பை 1/2 மணி நேரமாக வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். இப்போ தண்ணி எல்லாத்தையும் ட்ரெயின் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் ப்ரெஷர் குக்கரில் கூட 2 தக்காளி, 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு தண்ணி மூழ்கிற அளவுக்கு, அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்து நான் 2 விசில் விட்டு வேக விட்டு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் வெறும் 2 காய்கறி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். தால்ச்சாண்டாவே முக்கியமாக 5 காய்கறி இருக்கணும். உருளைக்கிழங்கு, கேரட்டு, கத்திரிக்காய், வாழைக்காய், அப்புறம் மாங்காய். இதில் நான் வெறும் 2 காய்கறி மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து 5 காய்கறி வேணாலும் சேர்த்துக்கோங்க. உப்பு, அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடலாம். நல்லா வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் வெந்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு நான் வந்து புளி ஊற வச்சுருக்கேன். ஏன்னா நான் மாங்காய் சேர்க்கல. அதனால் நல்லா புளிப்பாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகமாகவே நான் வந்து புளி சேர்த்து அதை கரைச்சி மேங்கொண்டு 1 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிட்டேன். இப்போ கையால் நல்லா கசக்கி கருவேப்பிலையும் மல்லி, புதினா சேர்த்து நல்லா கொதிக்க விடுவோம். இல்லை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஓரளவுக்கு காய்கறி வெந்ததுக்கப்புறம் இன்னொரு எண்ணத்தில் எண்ணெய், நெய் சம அளவில் எடுத்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சும்மா ஒரு பேருக்காக ஒரு 4, 5 வெங்காயம் சேர்த்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதெல்லாம் வந்து அடி பிடிக்காமல் வதக்கிட்டு திருப்பி கருவேப்பிலையும் மல்லி, புதினா சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வாசத்துக்காக சும்மா 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா நல்லா வதக்கிட்டு இப்போது நம்ம வேக வச்சுருக்கிற நம்ம தால்ச்சாவை இது கூட நம்ம சேர்த்துடலாம். முக்கியமாக வந்து உங்களுக்கு எல்லா காய்கறியும் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. பட் பர்ஃபெக்ட் தால்ச்சானா அந்த 5 காய்கறி இருக்கணும். அந்த 5 காய்கறி நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் மாங்காவை வந்து புளியெலாம் சேர்த்து கடைசியாக வந்து நீங்கள் வந்து மாங்காவை சேருங்க. ஏன்னா வந்து புளியும் மாங்காவும் ரொம்ப புளிப்பு தட்டிடும். அதனால் புளிப்புக்கு தகுந்த மாதிரி மாங்காய் சைஸு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். தேங்க்யூ.